Hey guys, welcome to Purits Life Sonamini. என்ன பார்க்க போறோம்னா அது வீடியோக்குள்ள போய் பாருங்க. ஸோ இனி என்னன்னா வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். யார் கூடனா இனி ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹாய் சொல்லுங்கண்ணா. ஓகே. ஐயோ எங்கன்னு பார்த்தோன்னா நீங்கள் சொல்கிறோம் பிரியாணி சாப்பிட போகிறோம். சூப்பர் அண்ணாரும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போய் சாப்பிட்டு அண்ணா தான் வந்து ஃபுட் ரிவ்யூ சொல்ல போகிறாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேவா? பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்தே சொல்லுவோம். ஓகே. ஏன்னா பார்த்துருங்க அப்படியே போயிட்டேன். நம்மளாம் எப்போவுமே ரோட்டில் கிராஸ் பண்ணுறதுலாம் பழக்கமாகி போன விஷயம். அதில் அவங்க கூட வீடியோ பஸ்ஸு ஓரமாக வாங்க. பிரியாணி ஓகே. இந்த பிரியாணி இது என்ன இப்போ செகண்ட் ரவுண்டு குஸ்கா. ஃபஸ்ட்டு சிக்கனு அப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் கைஸ். இது எந்த சிக்கனு நான் இன்னும் சிக்கன் நான் லேட்டாக சாப்பிட்றது தான். ஓகே, அண்ணா வந்து சாப்பிட்டது அப்புறமா ரிவ்யூ டீட்டெயில்டாக சொல்லுவார். எப்படின்னா இருந்துச்சு? நல்லா இருந்ததுன்னா ஒரு ரிவ்யூ கொடுங்க. அங்கே இருக்க பிரியாணிக்கும் இங்கே இருக்க பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்? சின்ன சின்ன ரைஸில் பண்ண பிரியாணி இங்கேங்களா? ஓகே. ஃப்ளேவரில் என்ன வித்தியாசம்? ஃப்ளேவரில் அவ்வளோ வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது. நல்லா இங்கே காரம் கம்மியாக இருக்குது. ஓகே. வேறு ஏதாவது பிடிச்சிருந்துச்சிங்களா இங்கே? நீ தான் பிடிச்சிருந்தது. எண்ணெயா? ஆமாம். ஏன் சும்மா? ஓகே. ஸோ எனக்கு எப்போவுமே பிரியாணி நான் வந்து பிரியாணி ஃபேன் இல்லை கைஸ். நான் வந்து பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்றோம் தான். பிரியாணின்றது எப்போனாவது சாப்பிடுவேன். அதுவும் வந்து ரொம்ப காரம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். ஏன்னா வந்து வாயில் எரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சோண்டு காரமாக இருக்கிறது பிரியாணி தான் சாப்பிடுவேன். இப்போ இங்கே வந்து ஏற்ற காரமாக இருக்குது, அதனால் சாப்பிட்டேன். எப்போவுமே வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா ஒன்று வாங்கினேன்னா கால்வாசி தான் சாப்பிடுவேன். இங்கே வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு அண்ணா வந்து ஒரு சிக்கனே ஒன்று வாங்கிட்டு அப்புறமா ஒரு குஸ்கா, அதே மாதிரி தான் நானும் ஒரு சிக்கனும் ஒரு குஸ்கா. எனக்கு வந்து ஒரு லக்கு என்னன்னா குஸ்காவில் வந்து ஒரு பீஸ் கிடச்சிச்சு, சின்ன பீஸு. அது கூட லக்கு தான். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அண்ணா நாளைக்கு தானே நாளைக்கு ஊருக்கு போகிறதுன்றதுனால இப்போ ஸ்நாக்ஸ்லாம் வாங்க போகிறோம். அதுவும் ஒரு ஷாப்பிங். ஓகே, பை. ஸோ இப்போ ஸ்வீட்டு காரம் எல்லாமே வாங்கியாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோன்னா அப்படியே ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து ரிவ்யூ சொல்லுங்கள். ரிவ்யூ சொல்லுமா? சாப்பிட்டா சரி, ரிவ்யூ இல்லை, சும்மா சொல்லுங்கள். ஜிலேபி, இது புளிப்பு ஜிலேபி. இது வந்து ஏன் ஐட்டம் பெங்காலி ஸ்வீட்டு ரசகுல்லா. நான் ரசகுல்லா ஃபேன். இது என்ன நீங்களே எடுங்க. அதிர்சம் பேர் தெரியாதாண்ணா? தெரியாது. இது தட்டு வடை. தாத்தா எங்கள் வீட்டில் வந்து ஓட்ட வடைன்னு நாங்கள். தட்டை மிளகு வடை. இது வந்து இதுதான் மிளகு வடை. இது வந்து இது என்ன தாத்தா? இது சில்லி இல்லை, இந்த ஆரஞ்சு கலர் தாத்தா பூண்டு. இதான் பூண்டு. ஓகே, அது வந்து மிளகு மிக்சர். இது நான் மிக்சர் தான், வேறு எதுக்கும். இது தனி பேர் இல்லை 2 மிக்சரு அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் அண்ணாவோட சாய்ஸு. அந்த ரசகுல்லாவை தவிர அண்ணா கேட்டு இது பண்ணது அந்த ரசகுல்லாவை தவிர அது எந்தனான்ட்டு நானே சாப்பிட மாட்டேன், ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஓகே நல்லா ஓகேவாண்ணா? ஓகே. நீங்கள் வந்து இந்த வீடியோவை அப்புறமா தான் பார்ப்பீங்க. ஆனால் வந்து நாங்கள் இனிமேல் தான் போய் சேனலோட ஆனிவர்சரிக்கு ஒரு Q&A செஷன் வீடியோ அது இனிமேல் தான் வீட்டுக்கு போய் தான் எடுக்கணுமே.
ஆனால் வந்து இப்போ நாங்கள் நடிச்சுன்னு இருக்கோம் என்ன எடுத்த மாதிரி. ஆமாம் 3 வீடியோ பிளான் பண்ணியிருந்தானே நான். என்ன வீடியோ? அதான் மறந்துட்டேன். Q&A, நெக்ஸ்ட் இது பிரியாணி. ஹைட் இன்சைட் தி ஷெல்ஃப் சேலஞ்ச். ஹைட் இன் தி ஷெல்ஃப் சேலஞ்ச். நீ தான் ஆஹா உங்க கூடவே 3 வீடியோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு வீடியோவா? ஐ திங்க் ஷாப்பிங் தனியாக இது தனியான்ட்டு பிரிச்சிருந்தேன். இப்போ ரெண்டுத்தையும் ஒரே வீடியோவாக கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே வீடியோ கரெக்டு கணக்கு. ஆனால் இன்னொரு கண்டென்ட் கிடச்சிச்சு. தேட்டர் நம்மளுக்கு கண்டென்ட்டாக வருதுங்க கைஸ். ஓகே நம்ம இனிமேல் வீட்டுக்கு போய் ஷூட் பண்ணிட்டு பண்ணலாம். அப்புறமா வந்து இப்போவே சொல்லிடுறேன். இப்போ இது என்னன்னா வந்து நான் அந்த வீடியோவில் வந்த கொஷின்ஸ் எல்லாமே ஏஐ வச்சு தான் எடுத்து ChatGPT வச்சு தான் பண்ணோம். ஓகே பை.